வாழ்க்கையில் சரியான சிந்தனை முறையை மைண்ட்செட் வளர்த்து கொள்வது பற்றிய கட்டுரை இதோ. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பது நமது சிந்தனை முறை. நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதுவே நமது உணர்வுகளையும் செயல்களையும் இறுதியில் நமது வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. 1. சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ். சரியான சிந்தனை முறையின் முதல் படி நமது எண்ணங்களை கவனிப்பதாகும். எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் மனதில் அடிக்கடி தோன்றும் எண்ணங்கள் எவை? நீங்கள் எப்போதும் புகார்களை சொல்கிறீர்களா அல்லது தீர்வுகளை தேடுகிறீர்களா? டைரி எழுதும் பழக்கம். உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரு நோட்டில் எழுதுங்கள். இது மனக்குழப்பத்தை போக்கி உங்களை பற்றி நீங்களே புரிந்து கொள்ள உதவும். 2. நேர்மறையான அணுகுமுறை பாசிட்டிவ் அவுட்லுக். நேர்மறை சிந்தனை என்பது யதார்த்தத்தை மறுப்பதல்ல, மாறாக கடினமான சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கையை தேடுவது. நிறைந்த பாதி கண்ணாடி. கண்ணாடி குவளையில் இருக்கும் தண்ணீர் பாதியளவு காலியாக இருப்பதாக பார்ப்பதை விட பாதியளவு நிறைந்திருப்பதாக பார்க்க பழகுங்கள். எதிர்மறையை தவிர்த்தல். எப்போதும் குறை சொல்பவர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்களிடமிருந்து தள்ளியிருங்கள். 3. நன்றியுணர்வு கிராட்டிட்யூட். நமது அதிருப்திக்கு முக்கிய காரணம் நம்மிடம் இல்லாததை நினைத்து வருந்துவதுதான். நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் உங்களுக்கு கிடைத்த 3 நல்ல விஷயங்களுக்காக இறைவனுக்கோ அல்லது இயற்கைக்கோ நன்றி சொல்லுங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். கடந்த காலத்தை பற்றிய கவலையோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ இல்லாமல் இந்த நொடியின் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். 4. தோல்வியை கையாளும் விதம். சரியான சிந்தனை கொண்டவர்கள் தோல்வியை முடிவாக கருதுவதில்லை, அதை ஒரு பாடமாக கருதுகிறார்கள். வளர்ச்சி மனப்பான்மை growth mindset. உழைப்பாலும் பயிற்சியாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புங்கள். 5. மன்னிக்கும் குணம். வெறுப்பு என்பது மனதிற்கு பாரமான ஒரு சுமை. மற்றவர்களை மன்னிப்பது என்பது அவர்களை சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல, உங்கள் மன அமைதிக்காக அந்த பாரத்தை இறக்கி வைப்பதாகும். கடந்த காலத்தை விடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் மன ரீதியான விடுதலையை பெறுவீர்கள். 6. ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். சமூக வலைதளங்களின் காலத்தில் மற்றவர்களின் சிறந்த தருணங்களுடன் நமது போராட்ட காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இது பொறாமையையே உருவாக்கும். உங்களுடன் போட்டியிடுங்கள். உங்கள் போட்டி உங்களுடன் மட்டுமே இருக்கட்டும். நேற்றைய விட இன்று நீங்கள் ஒரு படி முன்னேற முயற்சி செய்யுங்கள். 7. ஒழுக்கமும் நல்ல பழக்கங்களும். மனம் ஆரோக்கியமாக இருக்க உடல் ஆரோக்கியம் அவசியம். உடற்பயிற்சி மற்றும் தியானம். தினமும் உடற்பயிற்சி மற்றும் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். இது மனதை அமைதியாக வைத்திருக்கும். வாசிப்பு பழக்கம். சிறந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள். நல்ல புத்தகங்கள் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். 8. எதிர்பார்ப்புகளை குறைத்தல். நமது துன்பங்களுக்கு பெரும் காரணம் மற்றவர்கள் மீது நாம் வைக்கும் அதிகப்படியான எதிர்பார்ப்புதான். சுயசார்பு. உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை மற்றவர்களிடம் கொடுக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பேற்க தொடங்குங்கள். முடிவுரை. சரியான சிந்தனை முறை என்பது ஒரே நாளில் உருவாவது அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. உங்கள் எண்ணங்களை நீங்கள் சீரமைக்கும் போது உங்களைச் சுற்றியுள்ள உலகம் தானாகவே அழகாக மாறும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்களே உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன. எனவே இன்று முதல் நேர்மறையான சிந்தனையுடன் உங்கள் புதிய பயணத்தை தொடங்குங்கள்.